ஸோ இன்றைக்கி ஸ்ரீ சைத்தன்ய சரித்தாமிர்தம் ஆதிலீலா 7வது அத்தியாயம் 106வது ஸ்லோகம், பேஜ் நம்பர் 910 பேஜ் நம்பர். அதில் 2வது பேராகிராஃப். ஜய ஜய ஸ்ரீ சைத்தன்ய ஜய நித்யானந்தா ஜயாத்வைத சந்திர ஜய கௌரபக்த விருந்தா. பேஜ் நம்பர் 910. வேத அறிவு சாத்வத பஞ்சராத்திர எனப்படும் உபவேதங்கள் ஆகிய இரண்டுமே பரமபுருஷ பகவான் நாராயணரின் சுவாசத்திலிருந்து வெளிப்பட்டதாக கூறப்படுகின்றது. வேதாந்த சூத்திரத்தின் சூத்திரங்கள் அபாந்தரதமா என்ற பெரும் ரிஷியினால் தொகுக்கப்பட்டதாக சில நேரங்களில் கூறப்படும் போதிலும் உண்மையில் ஸ்ரீ நாராயணரின் சக்தி பெற்ற அவதாரமான ஸ்ரீல வியாசதேவரே அவற்றை தொகுத்தவர் ஆவார். சுவாசத்திலிருந்து வந்தது தொகுக்கப்பட்டது என வேறுபாடு இருந்தாலும் பஞ்சராத்திரம், வேதாந்த சூத்திரம் ஆகிய இரண்டும் ஒரே அபிப்பிராயங்களை வழங்குகின்றன. எனவே இவை இரண்டின் அபிப்பிராயங்களுக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை என்பதை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உறுதிப்படுத்துகிறார். மேலும் வேதாந்த சூத்திரம் ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட காரணத்தினால் அது ஸ்ரீ நாராயணரின் சுவாசத்தில் இருந்து தோன்றியதாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவிக்கின்றார். வியாசதேவர் வேதாந்த சூத்திரத்தினை தொகுத்தபோது அவருடைய காலத்தை சேர்ந்த 7 மிகச்சிறந்த ரிஷிகளும் அதே போன்ற பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்று ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கருத்துரைக்கின்றார். அவ்வாறு ஈடுபட்ட ரிஷிகள் ஆத்ரேய ரிஷி, ஆஸ்மத்ரயர், ஔடுலோமி, கார்ஷ்ணாஜினி, காசகிருஷ்ணர், ஜெய்மினி மற்றும் பாதரி. மேலும் பாராஷரி, கர்மந்தி பிக்ஷு ஆகியோரும் வியாசதேவருக்கு முன்பே வேதாந்த சூத்திரத்தின் சூத்திரங்களை விவாதித்து உள்ளதாக கூறப்படுகின்றது. முன்னரே குறிப்பிட்டபடி வேதாந்த சூத்திரம் 4 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. முதல் 2 அத்தியாயங்கள் பரமபுருஷ பகவானுடனான ஜீவனின் உறவினை விவாதிக்கின்றன. இது சம்பந்த ஞான அல்லது உறவை பற்றிய அறிவு என்று அறியப்படுகின்றது. பரமபுருஷ பகவானுடனான அந்த உறவில் எவ்வாறு செயல்படுவது என்பதை 3வது அத்தியாயம் விளக்குகின்றது. இது அபிதேய ஞான என்று அறியப்படுகின்றது. முழுமுதற் கடவுளான ஜீவனின் உறவினை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பின்வருமாறு விளக்குகிறார். ஜீவேர ஸ்வரூபகயா கிருஷ்ணேர நித்யதாசா. ஜீவன் முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரின் நித்திய சேவகனாவான். ஒன்ஸ் அகெயின். சைத்தன்ய சரித்தாமிர்தம் மத்திய லீலை 20.108. எனவே அந்த உறவில் செயல்படுவதற்கு ஒருவன் சாதன பக்தியை பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது பரமபுருஷ பகவானின் தொண்டில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள கடமைகளை செய்ய வேண்டும். இது அபிதேய ஞான என்று அறியப்படுகின்றது. 4வது அத்தியாயம் அத்தகு பக்தி தொண்டின் பலனை விளக்குகிறது. பிரயோஜன ஞானம். வாழ்வின் இந்த இறுதி குறிக்கோள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதாகும். வேதாந்த சூத்திரத்தில் உள்ள அனாவிருத்தி சப்தாத் என்னும் வார்த்தைகள் இந்த இறுதி குறிக்கோளை சுட்டிக்காட்டுகின்றன. ஓகே, ஸோ இதில் வேதாந்த சூத்திரத்தை பற்றி பல விதமான ஒப்பீனியன் கருத்துக்கள் இங்கே இருக்குது. இங்கே சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்கிறாரு, வேதாந்த சூத்திரத்துக்கு வேதவியாசர் வேதாந்த சூத்திரத்தை
எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து 7 ரிஷிகள் வந்து அதை வேதாந்த சூத்திரத்தினுடைய சூத்திரங்களை வந்து எழுதியிருக்காங்க, விவாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் குறிப்பிடுகின்றார். ஸோ ஆல்சோ இங்கே இன்னொரு கருத்து கூட நம்ம பார்க்குறோம். வேதாந்த சூத்திரத்தினுடைய சூத்திரங்கள் வந்து அபாந்தரதமா என்ற பெரும் ரிஷியினால் தொகுக்கப்பட்டதுங்கிறது சில நேரங்களில் சொல்கிறாங்க. ஆனால் வேதவியாசர் தான் இதை தொகுத்து எழுதியிருக்காருன்னு பிரபுபாதர் இங்கே சொல்கிறாரு. ஸோ நாராயணரின் சுவாசத்திலிருந்து வெளிப்பட்டது வந்து வேத அறிவும் மற்றும் சாத்வத பஞ்சராத்திரம் அப்படின்னு. ஸோ வேதாந்த சூத்திரங்கள் ஒன்ஸ் அகைன். ஸோ வேதாந்த இந்த மாதிரி ஒரு சில கருத்து வித்தியாசங்கள் அபிப்பிராயங்கள் இருந்தாலும் கூட நாம் என்ன பண்ணுறோன்னா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறார் அதை நாம் வந்து எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கலியுக பகவான் கிருஷ்ணரே வந்து பக்தர் உருவத்தில் நமக்கு இதை தெளிவுபடுத்துகின்றார். அப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த வேதாந்த சூத்திரம் அதுக்குள்ளே நான் உள்ளே போனோன்னா ஆக்சுவலி நம்மளால் இந்த வேதாந்த சூத்திரத்தை வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி திறமை கலியுக மக்களுக்கு பெருசாக கிடையாது. அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யமெல்லாம் சொல்லலை. ஏன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லுவார்னா, வேதாந்த சூத்திரத்தை எழுதிய வேதவியாசர் அதே ஆசிரியர் ஸ்ரீமத் பாகவதத்துக்கு விளக்க உரை எழுதியிருக்கார். இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து வேதாந்த சூத்திரத்தினுடைய பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வேதாந்த சூத்திரத்தினுடைய ஒரு தெளிவான பாஷ்யம் ஸ்ரீமத் பாகவதம் அதே ஆசிரியர் எழுதியிருக்கும் பொழுது எதற்கு வேதாந்த சூத்திரத்துக்கு இன்னொரு பாஷ்யம் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அதற்கு வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் கொடுக்கலை. ஸோ நாமும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடைய அந்த பாத சோடுகளை தான் நம்ம பின்பற்றுறோம். ஏன்னா நம்ம எல்லோரும் கௌடிய வைஷ்ணவாஸ். ஸோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுத்தது எப்படின்னா, ஏன்னா பகவான் வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதுக்கு மேலே ஒரு உயர்ந்த ஒரு அறிவு இருக்க முடியாது. ஸோ பகவானே சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், சம்பந்த ஞானா, அதாவது வேதாந்த சூத்திரத்தை 3 பகுதியாக அவரே பிரித்து சொல்கிறார். இதுதான் இதைத்தான் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் இப்படி தான் அவர் போதிக்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த சம்பந்த ஞானா, அபிதேயா அண்ட் பிரயோஜனா இந்த 3 இதையும் வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் போதிக்கிறார். அதை ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி வந்து அதை சாஸ்திரமாக எழுதுகிறாங்க. ஸோ நம்ம வேதாந்த சூத்திரத்தை இப்போ எடுத்து படித்தோம்னா அது ட்ரையாக இருக்கும். ஏன்னா பொதுவாக வேதாந்த சூத்திரம் இந்த உபனிஷதங்கள் எல்லாமே கடவுளை வந்து மறைமுகமாக தான் வர்ணிச்சிருக்காங்க. பரபிரம்மம் அப்படி தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணாங்கிறது தெளிவாக வந்து அதில் சொல்லப்படவில்லை. அதனால தானே ஆக்சுவலி வேதவியாசர் வந்து வேதாந்த சூத்திரம் பிரம்மசூத்திர பதைச்சைவ ஹேதுமத்பிர் வினிஷ்சிதைஹி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் பேராகிராஃபில் கூட படித்தோம். ஸோ பிரம்மசூத்திரங்கிறது இந்த வேதாந்த சூத்திரம். ஸோ இந்த வேதாந்த சூத்திரத்தை பிரம்மசூத்திரத்தெல்லாம் எழுதிட்டார் வேதவியாசர். 4 வேதங்கள் எழுதிட்டார், 18 புராணங்கள், 108 உபநிஷதங்கள், இது எல்லாத்தையும் எழுதிட்டார். ஆனாலும் ஏன் நாரத முனிவர் வந்து வேதவியாசரை கண்டிக்கிறார் அப்படின்னா, வேதாந்த சூத்திரத்தில் வந்து உபநிஷதங்களில் இதில் எல்லாத்துலேயுமே பகவான் வந்து கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நேரடியாக சொல்லப்படவில்லை. எல்லாமே மறைமுகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. பரபிரம்மம் அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. பரம உண்மை இப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் மக்கள் ஏற்கனவே கலியுக மக்கள் வந்து அவங்களுடைய மனம் ரொம்ப அமைதியற்ற மனம்,
அவங்களுடைய கெப்பாசிட்டி வந்து மந்த புத்தி உடையவர்கள். அதனால் கலியுக மக்கள்னால எப்படி இந்த மாதிரி வேதாந்த சூத்திரத்தை படித்து புரிஞ்சுக்க முடியும்? எப்படி உபநிஷதங்களெல்லாம் படித்து புரிஞ்சுக்க முடியும்? நீங்கள் ஏன் இந்த மாதிரியை வந்து மறைமுகமாக எழுதியிருக்கீங்க அப்படி சொல்லி நாரத முனிவர் வந்து வேதவியாசரை வந்து கண்டிக்கிறார். அதுக்கப்புறம்தான் நாரத முனியோட உபதேசம் பிரகாரம் வேதவியாசர் வந்து நேரடியாக கிருஷ்ணர் பகவான் முழுமுதற் கடவுள்னு வந்து அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் காண்டத்திலேயே வேதவியாசர் வந்து சொல்கிறார். ஏன்னா இது நாரத முனிவரோட உபதேசம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? இதை உபனிஷதங்களில் சொல்லலை வேதவியாசர், வேதாந்த சூத்திரத்தால் நேரடியாக சொல்லலை. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து முதல் காண்டத்திலேயே ஐ திங்க் 2வது சாப்டர் நினைக்கிறேன், 2வது அத்தியாயத்திலேயே கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு சொல்லிட்டார். ஏன் இது சொல்கிறார் அப்படின்னா நாரத முனிவருடைய கண்டிக்கிறதுனால. இந்த மாதிரி மறைமுகமாக எழுதி என்ன லாபம் ஜீவாத்மாக்களுக்கு? ஆக்சுவலி இந்த அருவவாதத்தில் இதுதான் ஒரு ப்ராப்ளம். அருவவாதத்தில் வந்து இந்த உபநிஷதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மறைமுகமாக ஜஸ்ட்டு இந்த வேதாந்த தத்துவம்னு சொல்லுவோம். அதில் வந்து அப்படியே அதில் ஒரு விதமான அறிவு தீனி, அறிவுக்கு ஒரு விதமான ஒரு சிந்தனை கிடைக்கும், ஒரு தீனி கிடைக்கும். அதில் வந்து அருவவாதிகள் வந்து இன்பம் பெறுவார்கள். அதான் மனக்கற்பனையாளர்கள்னு சொல்கிறது அர்த்தம். அருவவாதிகள் அதில் இன்பம் பெறுறாங்க. இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஆக்சுவலி அபிதேயாவுக்கு இடமே இல்லாமல் போகிறது. இது பாயிண்ட் என்னென்னா உபனிஷதங்களையும் வேதாந்த சூத்திரத்துலேயும் வேதவியாசர் எழுதிய அந்த இதில் பார்த்திங்கன்னா அபிதேயாவுக்கு இடமே இல்லை. வெறுமனே வந்து இந்த தத்துவங்களை வந்து விவாதம் செஞ்சிட்டே இருப்பாங்க. அவங்க அதை நேத்திங்கிறத அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது இல்லை, நான் அது இல்லை, நான் அது இல்லை, நான் அதுலேருந்து வேறுபட்டவன் இப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அபிதேயாவுக்கு இடம் கிடையாதுங்க. நான் கிருஷ்ணனுடைய பின்ன பகுதி, ஸோ நான் கிருஷ்ணர் கூட எனக்கு உறவு இருக்கின்றது, ஸோ நான் அந்த உறவை வந்து பலப்படுத்துவதற்கு நான் என்ன பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த அபிதேயா வந்து உபனிஷதங்களையும் கிடையாது, வேதாந்த சூத்திரத்துலையும் கிடையாது, வேதங்களையும் கிடையாது. அதனால தான் நாரத முனிவர் வந்து கண்டிக்கிறார் வேதவியாசரை. நீங்கள் இப்படி மறைமுகமாக எழுதினால் கலியுக மக்களுக்கு என்ன லாபம்? அவர்கள் எப்படி பயிற்சி செய்வாங்க? எப்படி பிரயோஜனம் அடைவாங்க? அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பார்த்திங்கன்னா அதே வேதாந்த சூத்திரம், அதே வேத கருத்துக்கள், அதே உபனிஷதங்களை இந்த மாதிரி 3 பாகமாக பிரித்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் போதிக்கின்றார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பந்த அபிதேய பிரயோஜனங்கிறது வந்து கௌடிய சம்பிரதாயத்தில் மட்டும்தான் நம்ம அதை பார்க்க முடியும். நீங்கள் மற்ற சம்பிரதாயத்திலையும் நீங்கள் இந்த சம்பந்த அபிதேய பிரயோஜனங்கிறத வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான் அதை வந்து தெளிவுபடுத்தி இது கொண்டு வந்தார். ஏன்னா இது வெறுமனே இந்த வேதாந்த சூத்திரம் உபநிஷதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தத்துவ விவாதங்களில் போகிறதுனால அவங்க சம்பந்த ஞானாலேயே அதில் செட்டில் ஆகிடுவாங்க. ஈவன் சம்பந்த ஞானத்தில் கூட அவங்க முழுமை பெறுவதில்லை. ஏன்னா அவர்கள் மோஸ்ட்லி உபநிஷதங்கள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, உபநிஷதங்கள் வந்து ஆத்மாங்கிறத அதை மட்டும்தான் போதிக்கிறது. உபநிஷதங்கள் எல்லா உபநிஷதங்களுமே அப்படி தான் ஒரு இடத்துல நான் படிச்சிருக்கேன். எல்லா உபநிஷதங்களுமே ஆத்ம விஞ்ஞானத்தை மட்டும்தான் போதிக்கிறது. ஆனால் பிரபுபாதர் சொல்லுவார் அது ஞானம் அப்படி சொல்லுவார். விஞ்ஞானம் அப்படின்னா என்னென்னா இந்த ஆத்மா கிருஷ்ணருடைய பின்ன பகுதி, கிருஷ்ணர் கூட நிரந்தர உறவு இருக்கின்றதுங்கிறது விஞ்ஞானம்னு சொல்கிறார் பிரபுபாதர். ஸோ அதனால தான் இது ஞான காண்டம்னு சொல்கிறோம். உபனிஷதங்கள் எல்லாத்தையுமே வேதாந்த சூத்திரம் உபனிஷதங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ஞான காண்டம்ங்கிற ஒரு பகுதியில் வந்து அது அடங்குகின்றது ஆக்சுவலி. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் கர்ம காண்டா ஞான காண்டா கேவல விசேர பாண்டா அப்படின்னு சொல்லிட்டார். ரொம்ப பியூட்டிஃபுல். இதெல்லாம் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு, வேறு யாருமே இதெல்லாம் சொல்லலை. கர்மகாண்டம், அதாவது கர்மகாண்டம்னா எஸ் வேதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ரிக்வேதம் யஜுர்வேதம் இந்த 2 வேதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்மகாண்ட பகுதி நிறைய இருக்குது கர்மகாண்ட பகுதிகள்.
ஸோ அதனால் இந்த சடங்கை செய்கிறதுனால இந்த பலனை அடையலாம், இந்த சடங்கை செய்கிறதுனால இந்த பலனை அடையலாம்னு சொல்லிட்டு நிறைய பிரபுபாதர் சொல்லுவார், தர்ஷ பௌர்ணமாசி அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பகுதிகள் இருக்காமல், இது மோஸ்ட்லி ரிக்வேத எஜுர்வேதத்தில் தான் மோஸ்ட்லி இது ஜாஸ்தி, இந்த கர்மகாண்ட பகுதிகள். ஸோ சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவார், இந்த கர்மகாண்டம் ரைட். அடுத்தது ஞானகாண்டம். ஞானகாண்டம்ங்கிறது என்னென்னா, ஞானகாண்டம்ங்கிறது வந்து உபநிஷதங்களை தான் ஞானகாண்டத்துன்னு சொல்கிறோம். உபநிஷதங்கள், வேதாந்த சூத்திரம், இது வந்து ஞானகாண்டம்ங்கிற பகுதியில் வருது. ஏன் இப்படி ஞானகாண்டம்னு சொல்கிறோன்னா, ஞானகாண்டம்ங்கிறதுல வந்து ஆத்மாங்கிற விஞ்ஞானத்தை மட்டும் வந்து ஆத்மாங்க அறிவை மட்டும் போதிக்கிறது. அதாவது அது ரொம்ப ரொம்ப தர்க்க ரீதியாக அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. உபநிஷதங்களையும் சரி, வேதாந்த சூத்திரத்திலும் சரி, நாம் எவ்வாறு இந்த உடல் அல்ல, நாம் ஒரு ஆத்மாங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து இந்த மனக்கற்பனையாளர்கள், அருவவாதிகள் வந்து அதில் ஒரு விதமான ஆனந்தத்தை பெறுகிறார்கள். எப்படின்னா, இந்த அறிவுக்கு வந்து எட்டக்கூடிய விதத்தில் இந்த உபநிஷதங்களில் நிறைய உதாரணங்கள், தர்க்க ரீதியான உதாரணங்கள், இதெல்லாம் நிறைய உபநிஷதங்களில் ஸ்லோகங்களே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து இந்த அருவவாதிகளுக்கு வந்து ஒரு அறிவு தீனியாக அமைகின்றது. ஸோ அவங்களுக்கு அறிவு ரீதியாக ஒரு ஆனந்தத்தை அடைகிறாங்க. அதனால தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்க அருவவாதிகள் வந்து அறிவு ரீதியாக ஒரு விதமான சந்தோஷத்தை பெறுகின்றார்கள். இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் மனம் ரீதியாக சந்தோஷத்தை பெறுறாங்க. மனசில் வந்து பல பல உணர்ச்சிகள், காமம் இதில் வந்து அவங்க சந்தோஷத்தை பெறுவதற்கு மக்கள் வந்து மெஜாரிட்டி மக்கள் அதில் அமைகிறாங்க. இதை விட கொஞ்சம் உயர்ந்தவர்கள் இந்த அருவவாதிகள். இந்த அருவவாதிகள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அறிவுக்கு தீனி கிடைக்கின்றது இந்த உபநிஷதங்கள், வேதாந்த சூத்திரத்தெல்லாம் படிக்கும் பொழுது அவர்கள் அதை படித்து அவங்க அதில் இருக்கக்கூடிய தர்க்க ரீதியான உதாரணங்கள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அவங்க என்ன கன்க்ளூஷன் வராங்கன்னா, எஸ் நான் வந்து உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அதில் ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கிறதுனால இதுதான் கடைசின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுறாங்க. ஸோ இது ஞான காண்டம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். ஆனால் கர்மகாண்டா, ஞானகாண்டா கேவல விஷேர பாண்டா. இது ரெண்டுமே, பாண்டம்னா ஒரு மட்பாண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷம்னு சொல்கிறார். கேவல விஷேர பாண்டா, ரெண்டுமே ஒரு விஷம், பாத்திரத்தில் கூடிய விஷம். ஸோ அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு, நீங்கள் இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உபநிஷதங்களையும் வேதாந்த சூத்திரத்திலையும் இந்த சிம்பிளி அறிவுக்கு தீனி மட்டும்தான் கிடைக்கிறது. தத்துவ விவாதங்கள் செய்கிறதுனால, அபிதேயாவுக்கு இடம் இல்லாததுனால, அபிதேயாங்கிறது அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த ஞானகாண்ட பகுதியில். அதனால தான் ஞானிகள் பார்த்திங்கன்னா சிம்பிளி அவங்க வந்து தத்துவங்களை இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க விவாதம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை வந்து அவங்க விசாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுதான் அருவவாதிகளுடைய வேலை. ஸோ அதனால் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார், அதே வேதாந்த சூத்திரத்தை இங்கே பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் பாருங்க. பிரபுபாதர் வந்து முதல் 2 அத்தியாயங்கள் பரமபுருஷ பகவானுடனான ஜீவனின் உறவினை விவாதிக்கின்றன. இது சம்பந்த ஞானா. ஸோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இங்கே வந்து இந்த மாதிரியே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். சைத்தன்ய மகாபிரபு பகவானாக இருக்கிறதுனால அவர் ஜீவாத்மாக்கள் வந்து விமோச்சனம் அடையணும், அவர்கள் வந்து பக்குவத்தை அடைய வேண்டும், கிருஷ்ணர் மேலே பிரேமை அடைய வேண்டும்ங்கிற அந்த ஒரு அக்கறையினால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இங்கே அவர்தான் ஆக்சுவலி இதை வந்து வேதாந்த சூத்திரத்தையும் உபனிஷதங்களையும் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. சாரி, நடுவில் கட் ஆயிடுச்சு, சாரி. ஓகே.
ஸோ அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான் பகவானை வந்து ஜீவாத்மாக்கள் வந்து விடுபட வேண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இந்த மாதிரிய தத்துவ விவாதங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தர்க்க ரீதியாக உதாரணங்களை வந்து அசை போட்டு அறிவுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கிறதுனால ஜீவாத்மா வந்து பிறப்பு இறப்புலேருந்து விடுபடாது. ஏன்னா ஜீவாத்மா சைத்தன்ய கிருஷ்ணா என்ன சொல்கிறார் பகவத்கீதையில், மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமீதாம் திறந்ததே. பகவான் கிருஷ்ணாவுக்கு சரணாகதி அடைந்தால் மட்டும்தான் இந்த ஜீவாத்மா மாயாவுடைய பிடியிலிருந்து விடுபட்டு கிருஷ்ணனுடைய உலகத்தை சென்று அடைய முடியும். ஸோ அதனால் இந்த தத்துவ விவாதங்கள் வந்து அறிவுக்கு வேணால் ஒரு தீனி கிடைக்கலாம், பட் விமோச்சனம் கிடைக்காது. பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு கோலோக விருந்தாவனம் போகிறது முடியாத காரியம். அதனால் சைத்தன்ய மகாபிரபு பகவான் ரொம்ப தன்னுடைய காரணமற்ற கருணையினால் அவர் வந்து என்ன பண்ணுறார், இந்த வேதாந்த சூத்திரத்தையும் உபனிஷதங்களையும் அவர் என்ன பண்ணுறார், பகவான் சொல்லலாம், பகவான் வந்து அதை வந்து 3 பாகமாக பிரித்து சொல்லித்தரார் சைத்தன்ய மகாபிரபு. ஆனால் நீங்கள் சைத்தன்ய மகாபிரபுவுக்கு முன்னாடி ஈவன் வேதவியாசர் கூட வேதாந்த சூத்திரத்திலேயோ இல்லை உபனிஷதங்களையோ சம்பந்த அபிதேய பிரயோஜனங்கிற இந்த மாதிரிய 3 பாகமாக பிரித்து எழுதப்படவில்லை ஆக்சுவலி. பட் சைத்தன்ய மகாபிரபு தான் இதை வந்து இது பண்ணதுனால தான் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அதனால தான் சம்பந்தாதி தெய்வம் அபிதேயாதி தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சம்பந்த ஞானத்துக்கு உண்டான தெய்வம் வந்து மதன மோகனா அப்படின்னு சொல்லுவோம். அபிதேயாவுக்கு வந்து ராதா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவோம், கோவிந்த தேவுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பிரயோஜனாவுக்கு வந்து கோபிநாத்னு சொல்லுவோம். இதை வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த ஸ்லோகங்களை எழுதியிருக்கார். சம்பந்த ஞானத்துக்கு உண்டான தெய்வம் மதன மோகனாவை வழிபாடு செய்யணும் அப்படின்னு. இது எதனால் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இந்த மாதிரி எழுதுகிறாருன்னா, ஏன்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த மாதிரி போதிச்சிருக்கார் ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும். அவர்கள் அந்த மாதிரி எழுதியிருக்கிறதுனால சாஸ்திரங்களை அதை அடிப்படையாக வைத்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியும் அதே மாதிரியே சைத்தன்ய சரிதாமிரத்தில் எழுதுகிறார். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா முதல் 2 அத்தியாயம் வேதாந்த சூத்திரத்தினுடைய முதல் 2 அத்தியாயம் சம்பந்த ஞானத்தை குறிக்கின்றது. சம்பந்த ஞானம்னா என்னென்னா ஜீவாத்மா கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை பற்றி உண்டான ஞானம், அதுதான் அது. ஸோ இதே வேதாந்த சூத்திரத்தை அவர்கள் வேறு மாதிரியே போதிப்பாங்க, சொல்லுவாங்க அறிவுவாதிகள். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு இப்படி போதிக்கிறார். தென் அடுத்தது பாருங்கள், 3வது அத்தியாயம் அபிதேய ஞானத்தை குறிக்கிறது அப்படி சொல்கிறார். ஸோ இது சைத்தன்ய மகாபிரபு இப்படி வந்து அதை தெளிவுபடுத்துகிறார். அபிதேயாங்கிறது என்னன்னு சொல்கிறார். இங்கே பாருங்கள், அபிதேயான்னா ஜீவாத்மா கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவு, அதை வந்து அந்த அறிவை நாம் தெரிஞ்சு கொள்வது சம்பந்த ஞானம். அதை ஓகே நான் கிருஷ்ணருடைய நித்திய சேவகன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை எப்படி பயிற்சி செய்வது, சேவகன்கிற முறையில் நான் வந்து நடந்து கொள்ள வேண்டுமே, அதை தான் ஆக்சுவலி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு போதிக்கிறார். சாதன பக்தியை பற்றி விளக்கமாக எழுத வேண்டும்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் போதிக்கிறார். ஆக்சுவலி சாதன பக்தியில் வந்து ஒருவர் வந்து எப்படியெல்லாம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும், செய்யும் பொழுது என்னென்ன குற்றங்கள் ஏற்படும், அந்த குற்றங்களெல்லாம் எப்படியெல்லாம் ஒருத்தர் அவாய்ட் பண்ணலாம், அப்புறம் அது பண்ணுறதுனால எப்படி வந்து ஒருத்தர் நாளடைவில் வந்து நூகாவுக்கு உயர முடியும், கிருஷ்ணன் மேலே ஒரு தன்னிச்சையான ஒரு கவர்ச்சி எப்படி உதயமாகும், அதுக்கப்புறம் ஃபைனலி ஒருத்தர் வந்து எப்படி பாவ பக்திக்கு போகின்றார், கடைசியில் எப்படி அவர் வந்து பிரேமை அடைகின்றார் அப்படிங்கிறத இந்த நுணுக்கத்தை வந்து ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அந்தியலீலால் வருது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு சொல்கிறார். நீ இத்தனாவது சாப்டரில் இதை விளக்கணும், இத்தனாவது சாப்டரில் நீ இதை விளக்கணும்னு சொல்லிட்டு பரிச்சை சொல்லித்தரார். ஸோ சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுட்டிருந்து இந்த இதை கேட்டதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுடைய ஆணை பிரகாரம் சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி விலாசம் எழுதுகிறார். ஸோ இந்த ஹரிபக்தி விலாஸ் பார்த்திங்கன்னா முழுக்க சாதன பக்தியினுடைய நுணுக்கங்களை வந்து அவர் அதில் தான் வர்ணித்து எழுதுகிறார். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹரிபக்தி விலாசில் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து
விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு சாதன பக்தியினுடைய நுணுக்கங்கள். அதை வந்து சுருக்கமாக ரூப கோஸ்வாமியும் பக்தி ரசாமிர சிந்துவில் சுருக்கமாக போடுறார். ஸோ இது வந்து இந்த சாதன பக்தியினுடைய நுணுக்கங்கள் எப்படி, அதாவது 64 விதமான அங்கங்கள் இருக்குது பக்தி தொண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கிறோம். அதில் வந்து ஆதவ் குருவாஸ்ரயம், அதில் வந்து வரிசையாக சொல்கிறார் எது இதெல்லாம் செய்யணும் ஒரு சிஷ்யர், இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் இந்த விதிமுறைகள் எல்லாத்தையுமே சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார் சனாதன கோஸ்வாமிக்கு, இதெல்லாம் நீ எழுதணும் அப்படின்னு, வைஷ்ணவர்களுக்கோசரம் இது எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி விலாசில் இது விளக்கமாக எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஆதவ் குருவாஸ்ரயம், முதல்ல ஒரு நபர் வந்து ஆன்மீக குருவிட்ட சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிறது அதில் ஃபஸ்ட்டு தான் உபதேசம், அதுதான் முதல் விதிமுறை, அதுதான். ஸோ இப்படி இந்த சாதன பக்தினாலே பிரபுபாதர் எப்படி சொல்லுவார்னா டிவோஷனல் சர்வீஸ் இன் ப்ராக்டிஸ் அப்படி சொல்லுவார். தமிழில் வந்து எப்படி சொல்லணும்னா பக்தி தொண்டு நடைமுறையில் பக்தி தொண்டு, நடைமுறையில் பக்தி தொண்டு, அதுக்கு பேர் தான் சாதன பக்தி அப்படின்னு பிரபுபாதர் வந்து அதுக்கு மொழிபெயர்ப்பு கொடுக்குறார். ஸோ இது எதை குறிக்கிறது? அபிதேயாவை குறிக்கிறது. அபிதேயம் என்னது? பயிற்சி. அதனால தான் இங்கே பிரபுபாதர் பொருள் எழுதியிருக்கார். எனவே அந்த உறவில் செயல்படுவதற்கு ஒருவன் சாதன பக்தியை பயிற்சி செய்ய வேண்டும். ஸோ அதனால தான் இந்த கிருஷ்ண பக்தருக்கும் சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றக்கூடிய கிருஷ்ண பக்தருக்கும் ஒரு அருவவாதிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, அருவவாதி வந்து சிம்பிளி தத்துவ விவாதங்கள்லேயே அவர் வந்து இன்பம் பெறுகின்றார். ஏன்னா அவருக்கு ஒரு அறிவுக்கு வந்து ஒரு தீனி கிடைக்கிறதுனால அந்த இன்பத்திலே அவர் நிலை பெறுறார். அது ஒரு பிரம்மானந்தம்னு சொல்லுவோம் ஆக்சுவலி. அது வந்து ஒரு அதில் அவர்கள் வந்து அருவவாதிகள் வந்து ஆக்சுவலி பிரபுபாதத்தில் எழுதுகிறார், அருவவாதிகள் வந்து கிருஷ்ண பக்தர்களை வந்து அறியாமையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களாமா. ஏன்னா அருவவாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது நாம் உடல் அல்ல, நாம் ஒரு ஆத்மாங்கிறது இதை வந்து உணர வேண்டும் அப்படிங்கிறது அருவவாதிகள் நினைக்கிறாங்க. அதுதான் ஃபைனல் கோல்னு நினைக்கிறாங்க. ஆனால் பக்தர்கள் வந்து இதை வந்து அவங்க விசாரம் செய்கிறதில்ல. அதனால் இந்த பக்தர்கள் வந்து அறியாமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பிரகாசானந்த சரஸ்வதி சைத்தன்ய மகாபிரபு அந்த மாதிரியே கண்டித்தார். ஆனால் பிரபுபாதர் அதில் அழகாக எழுதுகிறார், கிருஷ்ண பக்தர்கள் வந்து இந்த ஸ்லோகத்தை பிரபுபாதர் மேற்கோள் கொடுக்குறார். தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷயாமி ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாவஸ்வதா. கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லிட்டார், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம் அது ஆக்சுவலி. தேஷாம் ஏவானுகம்பார்த்தம், கிருஷ்ணா வந்து ஒருத்தருக்கு அனுகம்பார்த்தம்னா தன்னுடைய ஸ்பெஷல் கருணையை ஒருத்தருக்கு வழங்கணும்னா அவர் எப்படி வழங்குவாராமா, அகம் அஜ்ஞானஜம் தமக, தமஸ்னால் உருவான இந்த அஞ்ஞானம் அறியாமை, இந்த அறியாமையை நான் அழிக்கின்றேன். அவருடைய ஹிருதயத்துக்குள் ஆத்ம பாவஸ்தோ, ஹிருதயத்துக்குள்ளே நான் பரமாத்மாவாக உட்காந்து ஞானங்கிற விளக்குனால இந்த அறியாமைங்கிற இருளை அழிக்கின்றேன். யாருக்குன்னா தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம், யார் கிருஷ்ணரை நோக்கி அன்பு தொண்டு செய்கின்றாரோ, கிருஷ்ணரை நோக்கி யார் அன்பு தொண்டு செய்கின்றாரோ அந்த பக்தருக்கு கிருஷ்ணா தன்னுடைய ஸ்பெஷல் கருணையை வழங்கும் விதத்தில் உள்ளே உட்கார்ந்துருக்கக்கூடிய பரமாத்மா இந்த மாதிரியே அறியாமைங்கிற இருளை அழிக்கின்றார், ஞானம்ங்கிற விளக்கை பிரகாசப்படுத்துகின்றார் அவருடைய ஹிருதயத்துக்குள்ள. ஸோ இதை பிரபுபாதர் மேற்கோள் கொடுக்குறார். அதனால் கிருஷ்ண பக்தர்கள் பகவானை நோக்கி அன்பு தொண்டு செய்கிறது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோளம். அன்பு தொண்டு அப்படின்னு சொல்கிறார் பிரபுபாதர். அவர் வெரி பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில், டிவோஷனல் சர்வீஸ் இன் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறார். எஸ், நாம் சேவை எப்படி கிருஷ்ண உணர்வில் அப்படின்னு சொல்கிறார், அதான் அன்பு தொண்டு. ஸோ இதை மட்டும்தான் பக்தர் செய்யணுமாமா. இந்த அன்பு தொண்டை நம்ம செய்தோன்னா தென் கிருஷ்ணர் உள்ளிருந்து எல்லாத்தையும் செய்கிறார். நம்ம அறியாமை போக்குறதுக்கு எல்லாத்துக்கும் அவர் பண்ணுறார். அதனால் ஒரு தூய கிருஷ்ண பக்தர் அறியாமையில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறார் பிரபுபாதர். அறியாமையில் இருக்க முடியாதாமா, ஏன்னா கிருஷ்ணர் உள்ளிருந்து ஹெல்ப் பண்ணுறதுனால.
அண்ட் எல்லாத்துக்கும் மேலே கிருஷ்ணர் உள்ளே இருந்து அவரோட அறியாமையை போக்கி ஞானங்கிற விளக்கை பிரகாசப்படுத்தும் பொழுது கிருஷ்ணர்கிட்டிருந்து பெறக்கூடிய பரமாத்மாட்டிருந்து பெறக்கூடிய அந்த ஞானம் அது மிக உயர்ந்த அறிவாக இருக்கும்னு சொல்கிறார் பிரபுபாதர். அது மிக உயர்ந்த அறிவாக இருக்குமாம்மா. அதுக்கு ஈடான ஒரு அறிவு கிடையாதாம்மா. ஏன்னா பரமாத்மாட்டிருந்து டைரெக்டாக ஒருத்தர் பெறும் பொழுது அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி அவர் ஆதவ குருவாசிரியம் ஆன்மீக குருவனுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் அந்த உபதேசம் பிரகாரம் சாதன பக்தியை பயிற்சி செய்யும் பொழுது தென் பரமாத்மா திருப்தி அடைந்து அவரோட பயிற்சியில் திருப்தி அடைந்து அவர் என்ன பண்ணுகின்றார், இந்த அவருடைய அறியாமையை போக்குகின்றார், ஞானங்கிற விளக்கை பிரகாசப்படுத்துகின்றார். ஸோ கிருஷ்ணரே உள்ளே இறங்கி அந்த பக்தருக்கு ஞானங்கிற விளக்கை ஹிருதயத்தில் பிரகாசப்படுத்தும் பொழுது அவருக்கு அதை மீறிய ஒரு ஞானம் ஏதாவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர்கிட்டிருந்து நேரடியாக ஒரு ஞானத்தை பெறும் பொழுது அதுக்கு மேலே ஒரு உயர்ந்த ஞானம் இருக்க முடியாது. அதனால் அதை பிரபுபாதர் சொல்லுவார், அதனால் ஒரு தூய கிருஷ்ண பக்தர் அறியாமையில் இருக்க முடியாது. ஸோ அறியாமைனா என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அறியாமைனா என்ன? அறியாமைங்கிற வார்த்தையை அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம், பல இடங்களில் நம்ம படிப்போம். அறியாமைங்கிறது என்னென்னா நாம் நம்மளுடைய அடையாளத்தில் மயக்கம்தான் அறியாமைன்னு சொல்கிறோம். என்னுடைய அடையாளம் நான் ஆத்மா கிருஷ்ணருடைய நித்திய சேவகன், இதில் மயங்கி போகிறது தான் அறியாமை. எஸ், நம்ம எல்லாருமே இந்த மயக்கத்தில் தான் இருக்கோம், இந்த அறியாமையில் தான் இருக்கோம். ஆனால் இதை நம்ம தாண்டுவதற்கு வழி நம்மளுடைய இங்கே அருவவாதிகள் செய்கிற மாதிரிய விவாதங்கள், தத்துவ விவாதங்கள் பண்ணுறதுனால இதை தாண்ட முடியாது. பகவான் கிருஷ்ணன்ட்டிருந்து உள்ளிருந்து அந்த அவர்தான் தன்னுடைய கருணையினால் நம்மளோட அறியாமையை போக்க முடியும். அதற்கு கிருஷ்ணரை கவர்ந்து இழுக்கும் வகையில் நாம் ஆன்மீக குருவினுடைய உபதேசம் பிரகாரம் அந்த சாதன பக்தியை செவ்வனே பயிற்சி செய்ய வேண்டும். இதை நம்ம செஞ்சால் போகிறோம். அதனால தான் பக்தரை அறியாமையிலிருந்து விடுவிக்கக்கூடிய பொறுப்பை கிருஷ்ணர் எடுத்துக்கொள்கின்றார். ஆக்சுவலி நம்மளுடைய இது ஆன்மீக குருவுடைய உபதேசம் பிரகாரம் அதை சிம்பிளி சாதன பக்தியை பயிற்சி செய்கிறது மட்டும்தான் நம்மளுடைய ரோல். அதனால தான் தேசாம் அகம் சமுத்திரத்தா மிருத்யு சம்சார சாகராத். கிருஷ்ணா சொல்கிறார், நான் உள்ளே இறங்கி இந்த பிறப்பு இறப்புங்கிற சாகரத்திலிருந்து அவரை நான் விடுவிக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ணர் அந்த பொறுப்பு எடுத்துக்கிறார் பக்தருக்கு. ஆனால் அருபவாதிக்கோ அஷ்டாங்க யோகிக்கோ கிருஷ்ணர் அந்த பொறுப்பை எடுக்கிறதில்ல. ஏன்னா அவர்கள் கிருஷ்ணரை நோக்கி அன்பு தொண்டு செய்வதில்லை. கிருஷ்ணரே ஃபஸ்ட்டு அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. அஃப்கோர்ஸ் யோகி கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் அருவவாதி கிருஷ்ணரை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அவர்கள் இந்த பிறப்பு இறப்புங்கிற சாகரத்திலிருந்து தப்பிக்கிறது முடியாத காரியம். ஸோ யாருமே இந்த பிறப்பு இறப்புங்கிற சாகரத்திலிருந்து தம் சொந்த முயற்சியினால் தப்பிக்க முடியாது. கிருஷ்ணர் அவர் கருணையோடு நம்மை அறியாமையிலிருந்து விடுவித்தால் மட்டுமே. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒன் திங் புரிஞ்சுக்கணும், நாம் இந்த அறியாமைங்கிறது முன்னாடி சொன்னோம், அறியாமைன்னு அடையாளத்தில் மயக்கம். நான் உடல் நினைக்கிறது தான் அறியாமை. ஸோ இந்த அறியாமை நம்மளுக்கு கிருஷ்ணருடைய கருணையினால் நம்மளுக்கு கிருஷ்ணர் அதை விளக்கிட்டார்னா, நம்மளுடைய பக்தி தொண்டில் திருப்தி அடைந்து கிருஷ்ணா நம்மளோட அறியாமையை விளக்கிட்டார்னா தென் அந்த பக்தர் கிருஷ்ணருடைய பிரேமையில் ஆழ்ந்திருப்பார். இந்த அறியாமை போயிடுச்சுன்னா கிருஷ்ணருடைய பிரேமையில் ஆழ்ந்திருப்பார். அவர் எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய நினைவில் ஆழ்ந்திருப்பார். ஆனால் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய பக்தி சாஸ்திரம், அதனால தான் நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு பேர் பக்தி சாஸ்திரம்னு சொல்கிறோம். ஸோ இது சைத்தன்ய மகாபிரபுவுடைய கருணையினால் அவருடைய உபதேசத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சாஸ்திரங்கள், பக்தி சாஸ்திரங்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்வாச்சாரியர் சம்பிரதாயத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்திருந்தாலும் கௌடிய வைஷ்ணவாஸ் சைத்தன்ய மகாபிரபு எப்படி இந்த சம்பந்தா அபிதேயா பிரயோஜனாங்கிறத இந்த 3 பாகமாக போதிச்சிருக்கார் சனாதன கோஸ்வாமிக்கும் ரூப கோஸ்வாமிக்கும். அதனால் கோஸ்வாமிகள் எழுதிய சாஸ்திரங்கள் அண்டு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி பின்னாடி அந்த அடிச்சுவோட கோஸ்வாமிகளோட அடிச்சுவோட பின்பற்றி சைத்தன்ய சரிதாமிரதத்தை எழுதியிருக்கிறதுனால இதைத்தான் நம்ம பக்தி சாஸ்திரமாக எடுத்துக்கிறோம். அதனால தான் இது பக்தி சாஸ்திரம்னு சொல்கிறோம். இது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் சைத்தன்ய மகாபிரபு தான்
இந்த சம்பந்த அபிதேய பிரயோஜனங்கிறது பிரித்து சொன்னார், போதித்தார். ஸோ அந்த அபிதேய பகுதி தான் சனாதன கோஸ்வாமிக்கு சைத்தன்ய மகாபிரபு போதித்த அந்த சாதன பக்தியினுடைய நுணுக்கங்கள். அதுதான் ஹரிபக்தி விலாசம். நம்ம அதைத்தான் கடைபிடிக்கிறோம். நாம் அதைத்தான் கடைபிடிக்கிறோம். ஆக்சுவலி ஹரிபக்தி விலாசில் சொன்ன பகுதிகளை தான் நாம் டெய்லி சாதன பக்தியில் கடைபிடிக்கிறோம். அதை ரூப கோஸ்வாமியும் எழுதியிருக்கார் பக்தி ரசாமர் சிந்துவில், அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இந்த சாதன பக்திங்கிறது அபிதேயவை குறிக்கிறது. எஸ், டெஃபினட்டாக சம்பந்தம் ஒரு குறைந்த சதவிகிதம் தான், அபிதேயா தான் மேக்சிமம் பர்சன்டேஜ் சதவிகிதம். அபிதேயா இல்லாமல் பிரயோஜனமாக அடைய முடியாது. எகைன் சைத்தன்ய மகாபிரபு பிரயோஜனாங்கிறத போதிக்கிறார். ஸோ பிரயோஜனாங்கிறது என்னென்னா, பகவான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கடவுளுடைய முழுமுதற் கடவுளுடைய திருநாட்டிற்கு திரும்பி செல்வது அப்படி சொல்கிறார் இங்கே பிரபுபாதர். 4வது அத்தியாயம் அத்தகு பக்தி தொண்டின் பலனை விளக்குகிறது. இதுதான் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல். இதே வேதாந்த சூத்திரத்துக்கு அருவவாதிகள் வேறு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் இப்பொழுது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிட்டிருந்து இந்த காசியில் இருக்கக்கூடிய அருவவாதி சன்னியாசிகள் சைத்தன்ய மகாபிரபுவிட்டு வேற ஒரு விதமான விளக்கத்தை கேட்குறாங்க, வேற பக்தி ரீதியான விளக்கத்தை கேட்குறாங்க. அதான் இங்கே சைத்தன்ய மகாபிரபு பாருங்க எப்படி சொல்கிறாரு பாருங்க. வேதாந்த சூத்திரம் முதல் 2 அத்தியாயம் சம்பந்த ஞானவை குறிக்கிறது, 3வது அத்தியாயம் அபிதேய ஞானம் குறிக்கிறது, அண்ட் 4வது அத்தியாயம் பிரயோஜன ஞானத்தை குறிக்கிறது. அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம்தான் இந்த காசியில் இருக்கக்கூடிய அருவவாதி சன்னியாசிகள் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முடிஞ்சுது. சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் அது தெரிகிறது. ஸோ இது இம்பார்ட்டண்ட். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆத்மாராமஸ்து முனியோங்கிற ஸ்லோகத்துக்கு சார்வபௌம பட்டாச்சாரியா 9 அர்த்தங்கள் கொடுத்தார். ஆத்மாராமங் இந்த ஸ்லோகத்துக்கு 9 அர்த்தங்கள் கொடுத்தார். ஆனால் எல்லாமே அருவவாத தத்துவங்கள், விளக்கங்கள் சார்வபௌம பட்டாச்சாரியா கொடுத்தார். அதே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆத்மாராமஸ்து முனியோ ஸ்லோகத்துக்கு 64 விளக்கங்கள் கொடுக்குறார். ஆனால் அதில் அந்த 64 விளக்கங்களும் பக்தி ரீதியாக விளக்கம் கொடுக்குறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதில் இந்த 9 விளக்கங்களை டச்சே பண்ணலையாமா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. இது ஏன்னா பகவான் அவர் கருணையோடு கீழே இறங்கி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். இல்லைன்னா ஈவன் வேதவியாசர் எழுதிய வேதாந்த சூத்திரம் உபனிஷதங்களை நாம் நேரடியாக படித்தால் அருவவாதிகளாக தான் மாறுவோம். ஏன்னா அப்படி தான் இருக்குது உபனிஷதங்கள் அப்படி தான் இருக்குது. ஸோ தட் இஸ் வை, அதனால தான் பகவான் ரொம்ப அளவு கடந்த கருணையினால் கீழே இறங்கி அவர் போதிக்கிறார். இப்படி தான் புரிஞ்சுக்கணும் வேதாந்த சூத்திரத்தை அப்படின்னு சொல்லிட்டு போதிக்கிறார். ஆத்மாராமஸ்து முனிவ ஸ்லோகத்துக்கு 64 விளக்கங்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கொடுக்குறார். ஆனால் எல்லாமே பக்தி ரீதியான விளக்கங்கள். 9 விளக்கங்கள் சார்வபௌம பட்டாச்சாரியா கொடுத்த 9 விளக்கங்களை டச்சே பண்ணலையாமா. ஏன்னா பகவான் தான் இதை சொல்லித்தர முடியும். அதே பகவான் சைத்தன்ய மகாபிரபு இங்கே பிரகாசானந்த் சரஸ்வதி மற்றும் அருவவாத சன்னியாசிகளுக்கு எல்லாத்துக்கும் போதிக்கிறார். வேதாந்த சூத்திரம் நீங்கள் வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க, அருவவாதத்தை போதிக்கிறீங்க, இப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு போதிக்கிறார். முதல் சாப்டர் சம்பந்த ஞானம், 2வது சாப்டர் முதல் 2 அத்தியாயங்கள் சம்பந்த ஞானம், 3வது சாப்டர் வேதாந்த சூத்திரத்தில் அபிதேய ஞானம். ஆனால் அபிதேய ஞானான என்னன்னு சொல்லித்தரார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பிரகாசானந்த சரஸ்வதிக்கு. நீங்கள் முன்னாடி ஸ்லோகங்களை பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஜீவேர சொரபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார். ஸோ இதுதான் பக்தி ரீதியான விளக்கம். ஸோ இது சைத்தன்ய மகாபிரபு சொல்லிக் கொடுக்கலன்னா நமக்கு எப்படி தெரியும்? இங்கே தான் சைத்தன்ய மகாபிரபுடைய பிரம்மாண்டமான முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு இதை சொல்லிக் கொடுக்கலன்னா மெஜாரிட்டி மக்கள் அருவவாதிகளாக தான் போவாங்க.
ஏன்னா உபனிஷதங்களும் வேதாந்த சூத்திரமும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பிரம்மாண்டமான முக்கியத்துவம், சைத்தன்ய மகாபிரபுடைய முக்கியத்துவம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சைத்தன்ய மகாபிரபுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அபிதேயா இது பிரயோஜனம் வந்து பிரபுபாதர் என்ன சொல்கிறார்? பிரயோஜனம்னா வாழ்வினுடைய இறுதிக்கோள் என்ன? இறுதி குறிக்கோள் கிருஷ்ணாவுடைய உலகம், கோலோக பிருந்தாவனத்துக்கு திரும்பி செல்லுதல். இதுதான் பிரயோஜனமாக, பிரயோஜனம்னு சொல்லுவோம் நம்ம, பலன். பாருங்க, இது நைஸ் பாயிண்ட். ஆக்சுவலி ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது. வேதாந்த சூத்திரத்தில் உள்ள அனாவிருத்தி சப்தாத் என்னும் வார்த்தைகள் இந்த இறுதி குறிக்கோளை சுட்டி காட்டுகின்றன. வெரி பியூட்டிஃபுல். இதை வந்து ஹிஸ் ஹோலினஸ் பக்தி விஜ்ஞான கோஸ்வாமி மகாராஜ் அவர் ரொம்ப அழகாக ஒரு இந்த அனாவிருத்தி சப்தாத்துங்கிறது வந்து ஒரு பெரிய லெக்சரை கொடுத்துருக்கார், சொற்பொழிவு கொடுத்துருக்கார். அனாவிருத்தி சப்தாத் அப்படிங்கிறது வேதாந்த சூத்திரத்தில் வரக்கூடிய வார்த்தை. இது வந்து இது பிரயோஜனம் குறிக்கிறதாம்மா. இதே அனாவிருத்தி சப்தாத்தை வந்து அருவவாதிகள் வேறு மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். நாம் பக்தி ரீதியான விளக்கம் இது வந்து பிரபுபாதர் என்ன சொல்லுவார்? அனாவிருத்தி சப்தாத் வந்து இந்த இறுதி குறிக்கோளை சுட்டி காட்டுகின்றன. இறுதி குறிக்கோள் என்ன? இந்த பிரயோஜனாவை தான் சுட்டி காட்டுறதாம இந்த அனாவிருத்தி சப்தாத். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனாவிருத்தி சப்தாத்னா என்ன அர்த்தம்? சப்தம், எஸ் சப்தம். அனாவிருத்தி, ஆவிருத்தினா மறைக்கிறது, அனாவிருத்தினா அந்த அந்த மறைவிலிருந்து விடுபடுவது. அந்த மறைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மறைக்கக்கூடிய அந்த லேயர்னு சொல்லுவோம், அடுக்குன்னு சொல்லலாம், அதிலிருந்து விடுபடுதல், அல்லாது மறைக்கப்படாததுன்னு சொல்லலாம். ஸோ எந்த சப்தத்தினால் நாம் மறைக்கப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது அனாவிருத்தி சப்தாத். அதனுடைய ஆக்சுவல் அர்த்தம் அதுதான். ஸோ அது வந்து சைத்தன்ய மகாபிரபு எப்படி சொல்லித்தராருன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம்னு சொல்கிறார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படிங்கிற சப்தம், எஸ் நம்ம ஜபம் பண்ணும்பொழுது இந்த ஒலி அதிர்வு சப்தம், இது அனாவிருத்தி. வெரி பியூட்டிஃபுல். இது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய விளக்கம் ரொம்ப அருமையானது. அதான் இதைத்தான் இந்த அனாவிருத்தி சப்தாத்துங்கிறத தான் சைத்தன்ய மகாபிரபு சேத்தோதர்ப்பண மார்ஜனம்னு சொல்லிட்டார். ஸோ பாருங்க, சப்தம், எஸ் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணும்பொழுது சப்தம் வருகின்றது, ஒலி அதிர்வு வருகின்றது. இது வந்து என்ன செய்கிறது? அனாவிருத்தி, நம்மை மறைச்சிருக்கு இல்லையா. இந்த ஆக்சுவலி மாயாவுடைய இந்த முக்குணங்கள் நம்மளுடைய உணர்வை வந்து தாக்குறதுனால இது என்ன நடக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்கிறதுங்கிறது அட்லீஸ்ட் நம்ம தியரியாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழி என்னென்னா சைத்தன்ய மகாபிரபு வழி தான். என்ன நடக்கிறது அப்படிங்கிறது 11வது காண்டத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டத்தில் சொல்கிறார் என்ன நடந்துட்டுருக்கு, நம்மளுக்கு என்ன கட்டுண்ட நிலைனா என்ன அப்படிங்கிறது ஹம்சா அவதார பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதை தியரியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட். இது என்னென்னா, இந்த மாயாவுடைய முக்குணங்கள் ஜீவாத்மாவுடைய தூய கிருஷ்ண உணர்வு, ஜீவாத்மாவுக்கு தூய கிருஷ்ண உணர்வு இருக்காமா. ஏன்னா ஜீவாத்மா கிருஷ்ணருடைய நித்திய சேவகனாக இருக்கிறதுனால எல்லோருக்குமே, எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே கிருஷ்ணர் மேலே இயற்கையாகவே அன்பு இருக்காமா. அப்படி தான் பிரபுபாதரும் பக்தி ரசாமிருத சிந்துவில் சொல்கிறார். ஸோ தூய கிருஷ்ண உணர்வு நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த மாயாவுடைய முக்குணங்கள், குறிப்பாக இந்த ரஜஸ் தமஸ், இந்த முக்குணங்கள் வந்து இந்த ஆத்மாவுடைய உணர்வு மேலே தாக்கப்படும் பொழுது ஸோ அதிலிருந்து வரக்கூடிய பிரதிபலித்த உணர்வுன்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம வந்து அசுத்தமான உணர்வுன்னு நம்மளுடைய இதில் சொல்கிறோம். ஸோ இந்த பிரதிபலித்த உணர்வு அதுதான் ஆக்சுவலி நம்மளுடைய பொய் அகங்காரமாக வெளிப்படுகின்றது. இந்த பிரதிபலித்த உணர்வுனா என்னென்னா, அந்த பிரதிபலித்த உணர்வில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் உடல் அப்படிங்கிற அடையாளம், அதுதான் அந்த பிரதிபலித்த உணர்வில் இருக்குது. கவனிக்கணும், ஆத்மா கூடவே இருக்கிறது உணர்வு, ரைட்? அந்த உணர்வு ஒரிஜினலி எப்படி இருக்காம, இந்த முக்குணங்கள் தாக்கப்படாத பொழுது ஆக்சுவலி எப்படி இருக்காமா, தூய கிருஷ்ண உணர்வு தான்.
ஆனால் இந்த முக்குணங்கள் தாக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு ரெஃப்ளெக்ஷன் வருது, நம்ம பிரதிபலித்த உணர்வு. அந்த பிரதிபலித்த உணர்வு தான் உடல்ங்கிற அடையாளம் அதில் தான் ஆழ்ந்திருக்கு. அது பொய் அகங்காரம் மூலமாக வெளியில் வருது. அந்த பிரதிபலித்த உணர்வு தான் உடம்பு முழுவதும் பரவியிருக்கு. ஆக்சுவலி இப்போ உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறது வந்து இந்த பிரதிபலித்த உணர்வு தான். இந்த பிரதிபலித்த உணர்வு உடம்பு முழுவதும் பரவி இருக்கிறதுனால தான் உடம்பில் ஏதாவது ஆகும்பொழுது உடனே எனக்கான மாதிரி நம்ம மறந்துடும். நல்லா கவனிக்கணும், அருமையான பாயிண்ட் இது. உடம்புல நம்மளுக்கு திடீர்னு ஒரு பிளேடு கட் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுவோம், பெயின் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த பிரதிபலித்த உணர்வு தலையிலிருந்து பாதம் வரைக்கும் பரவி இருக்கு. இந்த பிரதிபலித்த உணர்வு தான், அதாவது மாசுபட்ட உணர்வு தான். தூய கிருஷ்ண உணர்வு மறைக்கப்பட்டிருக்கின்றது, பின்னாடி இருக்கு. ஸோ இது இந்த கவரிங் பிரபுபாதர் வந்து பல இடங்கள் இதை சொல்லுவார். இந்த கவரிங், இந்த லேயர் இது வந்து தொன்று தொட்டு இருக்காமா. இந்த பிரதிபலித்த உணர்வு சர்வைவிங் சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது அது நிலைத்து நிற்காமல் அந்த பிரதிபலித்த உணர்வு எத்தனை உடல் எடுத்தாலும் இந்த பிரதிபலித்த உணர்வு, அதான் அந்த பொய் அகங்காரம் மூலமாக வெளியில் வருது. அது அப்படியே சர்வைவ் ஆகிட்டே இருக்காமா, அது நிலைத்து நிற்குதாமா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது திரும்ப திரும்ப ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் போகும் பொழுது இந்த பிரதிபலித்த உணர்வு நான் இந்த உடல் அப்படிங்கிறது வந்து வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இதை நாம் அறிவு ரீதியாக இதை பண்ணுறது கஷ்டம், முடியாத காரியம். அறிவுவாதிகள் நினைக்கிறாங்க இதை அறிவு ரீதியாக வந்து தத்துவ விவாதங்கள் செய்கிறதுனால இந்த பிரதிபலித்த உணர்வை கலைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது முடியாத காரியம். ஏன்னா கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, எனக்கு சரணாகதி அடைந்தால் மட்டும்தான் மாயாவை தாண்ட முடியும்னு சொல்கிறார். ஸோ மாயாவுடைய முக்குணங்கள்னால தானே இந்த வந்து உணர்வு வந்து பிரதிபலித்த உணர்வு வெளியில் வருது. ஸோ அப்போ முக்குணங்களை தாண்டறதுக்கு வழி கிருஷ்ணன் என்ன சொல்கிறார், மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, கலப்படம் இல்லாத தூய பக்தியை வந்து நாம் கிருஷ்ணாவை நோக்கி செய்கிறதுனால மட்டுமே கிருஷ்ணருடைய கருணையினால் சகுணான் சமதீச்சை தான் முக்குணங்களை தாண்டலாம். முக்குணங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்ம தாண்டலாம். அப்போ முக்குணங்களுடைய பாதிப்பிலிருந்து ஒருத்தர் தாண்டிட்டாருன்னா தென் அவருக்கு வந்து இந்த பிரதிபலித்த உணர்வு போயிடுறது, தென் அவரோட தூய கிருஷ்ண உணர்வு வெளியில் வருகின்றது. ஸோ இதுதான் சாதன பக்தியினுடைய வேலை. சாதன பக்தியுடைய வேலை என்னென்னா நம்மளுடைய இதுதான் ஆக்சுவலி சைத்தன்ய மகாபிரபு சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் சொல்கிறார். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்வார், சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். சேத்தானா அந்த உணர்வு மார்ஜனம், தூய்மை அடைகின்றது சொல்கிறார். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. மார்ஜனம்னா கிளீனிங், தூய்மை அடைகிறது. ஸோ உணர்வு தூய்மை அடைகின்றதுன்னு என்னென்னா இந்த அசுத்தமான உணர்வு, மாசுபட்ட உணர்வு, இந்த பிரதிபலித்த உணர்வு கலைஞ்சு உள்ளே இருக்கக்கூடிய தூய கிருஷ்ண உணர்வு வெளியில் வருது. ஸோ நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் செய்யும் பொழுதே சாதன பக்தியினுடைய முக்கியமான அங்கம் அது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம ஜபம் செய்யும் பொழுதே இந்த பிரதிபலித்த உணர்வு, அதாவது இந்த பொய் அகங்காரம் கலைகின்றது கிருஷ்ணருடைய கருணையினால், நாமத்தினுடைய கருணையினால். இதுதான் பக்தியினுடைய விளக்கம், பக்தி யோகாவுடைய விளக்கம் இது, சைத்தன்ய மகாபிரபுவோட விளக்கம் இது. ஸோ அனாவிருத்தி சப்தாத்னா இதுதான் அர்த்தம். ஸோ சப்தா அப்படின்னா ஒலி அதிர்வு. ஸோ எந்த சப்தம் அனாவிருத்தி நம்மை மறைக்கப்படாமல் வைக்கின்றது அல்லது திரையிலிருந்து விலக்குகின்றது. திரை போட்டு மூடியிருக்கு. ஸோ எந்த சப்தத்தினால் திரை விலகுகின்றது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம், அனாவிருத்தி சப்தாத். அதை வந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறார், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்கிறார். ஸோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அந்த சப்தத்தினால நம்மளுடைய அந்த திரை விலகுகின்றது, அந்த பிரதிபலித்த உணர்வு கலைகின்றது, தூய கிருஷ்ண உணர்வு உள்ள பின்னாடி இருக்குது, மறைஞ்சிருக்கு, அது வெளியில் வருது. அதனால் நம்மளுடைய ஜபம், நம்மளுடைய சாதன பக்தி, இது எல்லாமே அது செய்யும். அதுதான் சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். அது கட்டாயம் நம்மளுடைய உணர்வை, தூய கிருஷ்ண உணர்வை எழுப்பும். அண்ட் பிரதிபலித்த உணர்வை அது கலைச்சிடும், மாசுபட்ட உணர்வு போயிடும். ஆனால் நம்மளுடைய சாதன பக்தி வந்து ஆன்மீக குரு எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதே பிரகாரம் சாதன பக்தியை செஞ்சால் மட்டும்தான் இது சீக்கிரமாக நடக்கும். நான் ஆன்மீக குரு நம்மளுக்கு உபதேசிக்கிறார் சாதன பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு, இதுதான் அபிதேயா. ஸோ இதை நாம் வந்து சீரியஸாக
ரொம்ப சின்சியராக அதை பண்ணினால் உடனடியாக நாம் முக்குணங்களுடைய பிடியிலிருந்து வெளியில் வரலாம். தென் இயற்கையாக இருக்கக்கூடிய கிருஷ்ண உணர்வு வெளியில் வந்துடும், மேலே வரும், மேலோங்கி வரும். தென் அவர் கிருஷ்ணருடைய பிரேமையில் இயற்கையாக கிருஷ்ண உணர்வு என்னது? கிருஷ்ணர் மேலே ஒரு பிரேமை. ஸோ இதுதான் அப்போ அனாவிருத்தி சப்தாத்ங்கிறது பிரபுபாதர் பாருங்கள் எவ்வளோ அப்போவே ரியலைஸ் பண்ணி எழுதிக்கார் பாருங்க. அனாவிருத்தி சப்தாத் என்னும் வார்த்தைகள் இந்த இறுதி குறிக்கோளை சுட்டி காட்டுகின்றன. இறுதி குறிக்கோள் என்ன? கிருஷ்ணர் மேலே பிரேமை. ஸோ அப்போ வேதாந்த சூத்திரம் அனாவிருத்தி சப்தாத்துங்கிறது அருவவாதிகள் வேறு மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அனாவிருத்தி சப்தாத் ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் பண்ணுறதுனாலேயே நம்மளோட திரை விலகுகின்றது. இது இறுதி குறிக்கோள், கிருஷ்ணர் மேலே பிரேமை. சொல்கிறார் பிரபுபாதர் சொல்கிறார், கிருஷ்ணர் மேலே பிரேமைங்கிறது வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, வெளியிலிருந்து கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்கிறார். கிருஷ்ணர் மேலே பிரேமைங்கிறது தெய்வீகமானது. தெய்வீகத்தை நாம் ஜட உலகம், இந்த உலகம் ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய வெளியிலிருந்த ஒரு இதை நம்ம கிருஷ்ண பிரேமையை உள்ளே கொடுக்க முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ண பிரேமையை நாம் வெளியில் கொண்டு வரோம்னு சொல்கிறார். அதுதான் சாதனான்னு சொல்கிறார். ஸோ நம்மளுடைய சாதன பக்தி அந்த மாதிரியே நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நம்மளுடைய திரை விளக்கணும், திரையை விளக்குற மாதிரியே அவ்வளோ தீவிரமாக நம்ம பண்ணினால் உள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி வெளியில் வருதாமா, பிரேமை வெளியில் வருது. ஸோ நம்ம வெளியிலிருந்து கிருஷ்ண பிரேமியை உள்ளே கொடுக்க முடியாது. தட் இஸ் அ பாயிண்ட். ஸோ மேலும் நம்ம படிக்கலாம். நாராயணரின் சக்தி வாய்ந்த ஓர் அவதாரமான ஸ்ரீல வியாசதேவர் வேதாந்த சூத்திரத்தை தொகுத்தார். அங்கீகாரமற்ற விளக்க உரைகளிலிருந்து அதனை பாதுகாக்கும் பொருட்டு தம்முடைய ஆன்மீக குருவான நாரத முனிவரின் உபதேசத்தின் கீழ் அவரே சுயமாக அந்த வேதாந்த சூத்திரத்திற்கான உண்மையான விளக்க உரையாக ஸ்ரீமத் பாகவதத்தினை தொகுத்தார். ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமின்றி வேதாந்த சூத்திரத்துக்கு முக்கிய வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் அனைவரும் விளக்க உரைகளை இயற்றியுள்ளனர். அவை ஒவ்வொன்றும் பகவானின் பக்தி தொண்டினை தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றன. பிரபுபாதர் ரொம்ப அழகாக எழுதுகிறார். ஸோ வேதவியாசர் வேதாந்த சூத்திரத்தை எழுதிட்டார். அண்டு இந்த வேதாந்த சூத்திரத்தை அருவவாதிகள் அதுக்கு பாஷ்யம் கொடுப்பாங்க, விளக்கம் கொடுப்பாங்க, அருவ ரீதியான விளக்கம் கொடுப்பாங்க. அதை பாதுகாக்கணும்னு சொல்றதுக்கோசரம் அதே ஆசிரியர் வேதாந்த சூத்திரத்தை தொகுத்து எழுதிய ஆசிரியர் ஆகிய வேதவியாசர் அவரே என்ன பண்ணுறாரு, இதுதான் விளக்கம், பாஷ்யம் ஏன்னா வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் தேவையாமா. ஏன் தேவைன்னா வேதாந்த சூத்திரம்னால என்னது, அது சூத்திரம் வடிவில் இருக்குது, ஃபார்முலா வடிவில் இருக்குது. அதுக்கு பாஷ்யம் கட்டாயம் தேவை. பாஷ்யம்னா விளக்கம், அதுக்கு விளக்கம் தேவை. இல்லைன்னா புரிஞ்சு கொள்ள முடியாது மனுஷனால் வேதாந்த சூத்திரத்தை படித்த உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா உதாரணத்துக்கு அனாவிருத்தி சப்தாத் இந்த வார்த்தையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரியும்? அதுக்கு விளக்கம் கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு புரியும். அதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அது இந்த வார்த்தையில் இப்படி தான் இருக்குது வேதாந்த சூத்திரம். நம்மளுக்கு என்ன புரியும் இதிலிருந்து விளக்கம்? ஜன்மாத் அஸ்ய ஏதக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி வார்த்தைகள் ஃபார்முலா வடிவில் இருக்காமல் வேதாந்த சூத்திரம்னா அப்படி தான். ஸோ இதை நம்மளால் பாஷ்யம் கொடுக்காம, விளக்கம் கொடுக்காம நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சாரி, கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பாஷ்யம் கொடுக்காம நம்மளால் வேதாந்த சூத்திரத்தை கட்டாயம் நேரடியாக புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால தான் ஈவன் ஆதிசங்கராச்சாரியர் கூட வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்தார், சாரீரக பாஷ்யம் சொல்லிட்டு. அதை தான் அருவவாதிகள் இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க, இந்த சாரீரக பாஷ்யம். ஏன்னா அது அருவவாத விளக்கம். அண்ட் வேதாந்த சூத்திரத்தினுடைய ஆசிரியர் வேதவியாசரே அதற்கே ஒரு பாஷ்யம் கொடுத்துட்டாரு. அவரே பாஷ்யத்தையும் எழுதிட்டு போயிட்டாரு. யாருடைய உபதேசம் பிரகாரம்? நாரத முனிவர் பக்தியினுடைய அத்தாரிட்டி, பக்தியினுடைய அதிகாரி ஆகிய, ஏன்னா பக்தி சக்தி அப்படின்னு சொல்லுவார் குரு மகாராஜ் மாதிரி சொல்லுவார். பக்தி சக்திக்கு அதிகாரியாருன்னா நாரத முனிவராம். இங்கே பார்த்தீங்கன்னா சக்தி ஆவேச அவதாரம் 7 விதமான சக்தி ஆவேச அவதாரங்கள் இருக்காங்க. 7 விதமான சக்தி ஆவேச அவதாரங்கள். அதில் ஒன்று பக்தி சக்தி,
அந்த பக்தி சக்திக்கு வந்து இன்சார்ஜ் நாரத முனிவர். ஸோ பக்திக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய நாரத முனிவர் வந்து உபதேசம் பண்ணுறார். நீ இப்படி எழுதியிருக்க வேதாந்த சூத்திரத்தை மறைமுகமாக எழுதியிருக்க, உபனிஷதங்களில் மறைமுகமாக எழுதியிருக்க, இப்படி எழுதினேன்னா இப்போ கலியுக மக்கள் வந்து திசை திரும்பி போயிடுவாங்க, கிருஷ்ணரை வழிபாடு செய்ய முடியாது. உனக்கு தெரியும் கிருஷ்ணர் தான் பகவான் முழுமுதற் கடவுள்னு. ஏன் கிருஷ்ணருடைய அங்க அழகையும் அவருடைய லீலைகளையும் அவருடைய நாம மகிமையும் அவருடைய தெய்வீக குணங்களையும் நேரடியாக ஏன் வர்ணித்து எழுதலை? வேதாந்த சூத்திரத்துலேயும் சரி உபனிஷதங்களையும் சரி ஏன் இதை எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிக்கிறார் நாரத முனிவர், பக்தியினுடைய அதிகாரி. ஸோ அவருடைய உபதேசம் பிரகாரம் இதே வேதவியாசர், இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாருங்கள், இது வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட் இது. அதாவது வேதவியாசர் 4 வேதங்கள் எழுதிட்டார், தென் 108 உபனிஷதங்கள் எழுதினார். 108 உபனிஷதங்களும் ஏகப்பட்ட ஸ்லோகங்கள் நிரம்பியது. ஏகப்பட்ட உபனிஷதங்கள், அமிர்த பிந்து உபனிஷத், ஸ்வேதாஸ்வதர உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், கதோபனிஷத், கேனோபனிஷத், ஏகப்பட்ட உபனிஷதங்கள் இருக்கு. ஒவ்வொரு உபனிஷதங்களும் ஏகப்பட்ட மந்திரங்கள் எழுதியிருக்கார் வேதவியாசர். அவ்வளவு இந்த இடத்துல முன்னாடி படிச்சிங்கன்னா சக்தி பெற்ற அவதாரமான சில வியாசதேவர், சக்தி பெற்ற நாராயணரின் சக்தி பெற்ற அவதாரமான அப்படின்னு படிக்கிறோம். ஸோ அப்படியே வந்து அவர் வேதாந்த சூத்திரங்களை அப்படி எழுதியிருக்கார், உபனிஷதங்கள் அப்படி எழுதியிருக்கார், 4 வேதங்கள் எழுதியிருக்கார். இத்தனையும் எழுதினதுக்கு அப்புறமும் கூட வேதவியாசருக்கு ஒரு திருப்தி இல்லையாமா. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது திருப்தி இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இதே மாதிரி தான் அருவவாதிகளும் இந்த அருவவாத பாதையை கடைபிடிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு ட்ரைனஸ் தான் உருவாகும், திருப்தி ஏற்படாது. வேதவியாசர் அதை காமிக்கிறார், நம்ம அதிலேருந்து கற்றுக்கணும். அவர் வேதவியாசர் பகவான் கிருஷ்ணாவுடைய அவதாரம், ஆனால் அவரே வந்து நம்மளுக்கு காமிக்கிறார், நான் வேதாந்த சூத்திரத்தை எழுதிட்டேன், எவ்வளோ ஸ்காலர்லி. வேதாந்த சூத்திரம் பார்த்திங்கன்னா ஹைலி இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறவர் தான் வேதாந்த சூத்திரத்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியும், உபநிஷதங்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியும். ஹைலி ஸ்காலர்லி, இதெல்லாம் பாண்டித்யம் நிரம்பியது அது வேதாந்த சூத்திரம் உபனிஷதங்கள்லாம். ஆனால் இத்தனையும் இவ்வளவு எலாபரேட் நீண்ட முயற்சியை வேதவியாசர் பண்ணியும் கூட வேதவியாசருக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஸோ இப்போ அதே தான் அருவவாதி பல வருடங்கள் பல ஜென்மங்கள் அவர் வந்து இந்த தத்துவங்களை விவாதம் பண்ணி, உபனிஷதங்கள் இருக்கக்கூடிய தத்துவங்களை விவாதம் பண்ணி, நம்ம ஆத்மா, நான் இதிலிருந்து வேறுபட்டவன் அப்படிங்கிற இந்த விவாதத்தை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அவருக்கு ஒரு ட்ரைனஸ் தான் ஏற்படுதாமா, ஒரு வறட்டு மனப்பான்மை தான் ஏற்படுறதாமா. ஏன்னா இது வேதவியாசரே காமிக்கிறார். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா ஆனந்தம் இதில் கிடையாது, ஏன்னா அபிதியே இல்லை. கிருஷ்ணர் ஆனந்தமே உருக்கொண்டவர், கிருஷ்ணர் ஆனந்தமே உருக்கொண்டவர். அவர் கூட தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் நமக்கு ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் கிடைக்கின்றது. ஸோ ஜீவாத்மாவோ ஆனந்தமயோபியாசாத், ஆனந்தத்தை தேடுபவர் ஜீவாத்மா, அதனுடைய இயற்கை அது. அப்போ ஆனந்தமே உருக்கொண்டவராகிய கிருஷ்ணா, அவர் கூட நாம் தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் கிடைக்கும். ஆனால் நாம் அவர் கூட தொடர்பு கொள்ளலைன்னா, கிருஷ்ணர் கூட நம்ம தொடர்பு கொள்ளாமல் வெறுமனே இந்த தத்துவ விவாதங்களில் அருவவாதிகள் ஆழ்ந்திருக்கிறதுனால அவங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கிறது இல்லை. அந்த வறட்டு மனப்பான்மையில் செட்டில் ஆகிறாங்க. ட்ரைனஸ், இந்த ட்ரைனஸ் சொல்லுவோம். ட்ரை ஆயில் கேக் அப்படி சொல்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் சார்வபௌம பட்டாச்சாரியை பார்த்து, நீ கொடுத்த இந்த அருவவாத விளக்கம், ஆத்மா ராமஸ்ட முனியோவுக்கு நீ கொடுத்த அருவவாத விளக்கம், இது இட்ஸ் லைக் ட்ரை ஆயில் கேக் அப்படின்னு சொல்கிறார். ட்ரை ஆயில் கேக் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரியே இந்த அருவவாதம் வந்து அப்படி தானம்மா, ட்ரை, கம்ப்ளீட் ட்ரை ஆமா. ஏன்னா அதில் ரசம் கிடையாது, அதில் ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் கிடைக்காதம்மா. ஸோ அதனால தான் யாருமே இதுக்கு வந்து மக்கள் வந்து விலகி போயிடக்கூடாது, இந்த வேதாந்த சூத்திரத்தை படித்து உபநிஷதங்களை படித்து கிருஷ்ணர்கிட்ட விலகி போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அந்த ஒரு கருணையினால் அக்கறையினால் நாரத முனிவர் வந்து கண்டிக்கிறதுனால வேதவியாசர் இப்பொழுது நேரடியாக வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுகிறார். அது என்னது? ஸ்ரீமத் பாகவதம்.
வேதாந்த சூத்திரத்துக்கு நேரடி பாஷ்யம் ஸ்ரீமத் பாகவதம். ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் வேதவியாசர் பாஷ்யம் கொடுத்துட்டு போயிட்டார் வேதாந்த சூத்திரத்துக்கு. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு வேறு பாஷ்யம் வேண்டான்னு சொன்னார். பட் பிற்காலத்தில் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இந்த வேதாந்த சூத்திரத்துக்கு பக்தி ரீதியான பாஷ்யங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ராமானுஜாச்சாரியர் கொடுத்துருக்கார், விசிஷ்டாத்வைதம்னு கொடுத்துருக்கார், நிம்பர்காச்சாரியர் கொடுத்துருக்கார், மத்வாச்சாரியர் கொடுத்துருக்கார், சுத்தாத்வைதா அப்படின்னு சொல்லுவோம். மத்வாச்சாரியர் கொடுத்த பாஷ்யம் வேதாந்த சூத்திரத்துக்கு. ஏன்னா வேதாந்த சூத்திரம் ரொம்ப டஃப், அதற்கு பாஷ்யம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அதுக்கு பாஷ்யம் கொடுக்கறது. அது ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும், அதி புத்திசாலியாக இருந்தால் தான் அதுக்கு பாஷ்யம் கொடுக்க முடியும். எஸ் ராமானுஜாச்சாரியார் அவர் ஆதிசேஷருடைய அவதாரம், ஸோ அவர் கொடுக்குறார். அவர் விசிஷ்டாத்வைதம் கொடுத்தார். அதே மாதிரி மத்வாச்சாரியார் வாயுதேவருடைய அவதாரம், அதனால் மத்வாச்சாரியார் சுத்தாத்வைதான் கொடுத்தார். அண்ட் பிற்காலத்தில் நிம்பர்காச்சாரியார், விஷ்ணு சுவாமி இவர்களெல்லாமே பக்தி ரீதியான பாஷ்யம் கொடுத்தாங்க வேதாந்த சூத்திரத்துக்கு. அண்ட் நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்தில் பலதேவ வித்யா பூஷ்ணர் வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் கொடுத்தார், கோவிந்த பாஷ்யம். இது எல்லாமே பக்தி ரீதியான பாஷ்யம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமானுஜாச்சாரியர் வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் கொடுக்கணும், ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாஷ்யம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யமுனாச்சாரியார் விரும்பினாராம்மா. ஸோ யமுனாச்சாரியார் அவரை பார்க்கணுன்னு ஓடி வர்றார் ராமானுஜாச்சாரியார். ஆனால் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் யமுனாச்சாரியார் போயிடுறார், உடலை விட்டுறார். ஸோ அப்போ அவருடைய இறந்து போன உடலில் 3 விரல் மடங்கியிருக்காமா. இதுதான் ராமானுஜாச்சாரியார் மனசில் நினைக்கிறாராம்மா, நான் வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் கொடுப்பேன் அப்படின்னு. ஒரு உடல் இறந்து போன உடலில் ஒரு விரல் உடனே வெளியில் விரியுதாம்மா. இதெல்லாம் பக்தர்கள்லாம் பார்த்தாங்களாம். ஸோ அதனால் இங்கே பிரபுபாதர் சொல்கிறார், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தெள்ள தெளிவாக பக்தி தொண்டை விளக்குமாறு வேதாந்த சூத்திரத்துக்கு பாஷ்யங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடு நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.